இப்போ என்னென்னா 2 விஷயம் நடந்திருக்கும். ஒன்று வந்து ரஞ்சிதா என்ன செஞ்சிருக்கு, இந்த வாழ்க்கை போதும் நமக்கு, நீயும் காவி உடைய போட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட முடியுதா, அவனால் ஷூ போட முடியுதா, ஒரு நைக்கி ஷூ போட்டு சுற்ற முடியுமா, 4 ஊர் பார்க்க முடிஞ்சா, எதுவுமே இல்லை, வா 2 பேரும் போயிடலாம், ஜாலியாக இருப்போம், உருவத்தை ஏதாவது ஹேர் ஸ்டைல் அது இதை மாற்றிட்டு, நித்யானந்தா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்லேயும் பற்றியும் போட்டுட்டு ஒரு கேப்பு போட்டு ஏதாவது வித்தியாசம் போனால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஃபாரினில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போனால் எவனுக்கு தெரியும், ரஞ்சிதா போனால் யாருக்கு தெரியும், கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நோக்கி இவர்கள் போயிருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சில பட்சிகள் சொல்லுது. இல்லை சார், இன்னொன்று சொல்கிறாங்க, 4000 கோடி சொத்தை அபகரிக்க இவங்களே ரஞ்சிதா கைக்கு போயிடும். இனி அவங்க கும்பல் யாருமே எதையுமே அனுபவிக்க மாட்டேங்குமா. திருட்டு கும்பல் எல்லாமே என்ன ஆகுன்னா, அந்த பணத்தை இவங்க கண்ணாலையும் பார்க்க முடியாது, செலவு பண்ணவும் முடியாது. இருக்குன்னு வாங்க, 4000 கோடி இருக்குது, 5000 கோடி இருக்குன்னு வானே தவிர எல்லாமே அசட்டாக இருக்கும். இப்போ பெங்களூரில் உள்ள ஆசிரமம் ஒரு 400 கோடிக்கு போகும், நாக்பூரில் ஒரு ஆசிரமம் 150 கோடிக்கு போகும், மதுரையில் உள்ள சொத்து ஒரு 500 கோடிக்கு போகும்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் என்ன நாக்கா வலிப்பீங்க, என்ன பண்ணுவீங்க, கேஷாக இருக்காது. இப்போ இவங்க கையில் அந்த கைலாசான்னு உட்காந்துருக்காங்கல்ல, அதில் எவ்வளோ டாலர் கையில் வச்சுருக்காங்கன்னா அது மட்டும்தான் அவனுக்கு உண்மை. அந்த டாலரையும் நினச்ச உடனே கொண்டு போயிட முடியாது. இப்போ அமெரிக்காவுக்குள்ளே போகிறான்னா ஒரு 10 லட்ச ரூபா கையில் கொண்டு போகலாம், ஆளுக்கு ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ 25 லட்சமோ 20 லட்சமோ கொண்டு போகலாம், அவ்வளோதான் கொண்டு போக முடியும்.